அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வின் பேரருளாலும் பெருங்கருணையாலும் நாம் இன்று ஒன்று கூடியிருக்கிறோம். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே உரியது. நபிகள் நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவர்களின் குடும்பத்தாருக்கும் தோழர்களுக்கும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. அன்பு சகோதரர்களும் சகோதரிகளும், இன்று நாம் சிந்திக்கப் போகும் தலைப்பு மனித வாழ்க்கையின் அடிப்படை ஒழுக்கத்தைப் பற்றியது. அது எங்கிருந்து ஆரம்பிக்கிறது தெரியுமா? பார்வையிலிருந்து ஆரம்பிக்கிறது. அல்லாஹ் அருளிய அல் குர்ஆனில் உள்ள சூரத்து நூர் மனித சமுதாயத்தை சுத்தப்படுத்த வந்த ஒரு ஒளி போன்றது. இந்த சூரா நமக்கு 3 முக்கியமான சட்டங்களை கற்றுத் தருகிறது. 1. அனுமதி கேட்பது. 2. பார்வையை தாழ்த்துவது. 3. பெண்களின் அலங்காரத்தை மறைப்பது. முதலில் அனுமதி பற்றி சிந்திப்போம். நம் வீட்டுக்குள் கூட அனுமதி கேட்க வேண்டும் என்று அல்லாஹ் கற்பிக்கிறான். ஏன்? ஏனென்றால் ஒவ்வொருவருக்கும் தனியுரிமை உள்ளது. ஒருவரின் மரியாதையை பாதுகாக்க வேண்டுமென்றால் கதவை தட்டாமல் உள்ளே செல்லக்கூடாது. இது ஒரு சாதாரண மரியாதை அல்ல, இது ஈமான் சார்ந்த ஒழுக்கம். தடுத்து பார்வை. நம் கண்கள் ஒரு உறுப்பே அல்ல, அது இதயத்திற்கான கதவு. அந்த கதவு திறந்துவிட்டால் என்ன நடக்கும்? தவறான காட்சிகள் உள்ளத்துக்குள் புகுந்துவிடும். ஒரு தவறான பார்வை ஒரு எண்ணமாக மாறும். அந்த எண்ணம் ஆசையாக மாறும். ஆசை செயலாக மாறும். அதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், முதல் பார்வை உனக்கு, இரண்டாவது உனக்கு அல்ல. ஒரு சமூகம் எப்படி உயர்ந்த சமுதாயமாக மாறும் தெரியுமா? ஆண்கள் பார்வையைத் தாழ்த்தினால், பெண்கள் அலங்காரத்தை மறைத்தால். இதுதான் ஆரம்ப கால முஸ்லிம் சமூகம். அவர்கள் ஒருவரை ஒருவர் மரியாதையுடன் பார்த்தார்கள். ஆனால் பார்வை கட்டுப்பாடின்றி போனால் என்ன ஆகும்? முதலில் சாதாரண பார்வை, பின்னர் புன்னகை, அடுத்து பேச்சு, அதன் பிறகு சந்திப்பு, அதன் பிறகு பாவம். இந்த பாதையை அல்லாஹ் ஆரம்பத்திலேயே தடுத்துவிடுகிறான். அன்பர்களே, நாம் இன்று எதை பார்க்கிறோம்? நேரில் பார்க்கிறோம், கைபேசியில் பார்க்கிறோம், யாருக்கும் தெரியாமல் பார்க்கிறோம். ஆனால் அல்லாஹ்வுக்கு தெரியாதது எதுவும் இல்லை. தனிமையில் பாவம் செய்பவர்களின் அமல்கள் மறுமையில் தூசியாகிவிடும் என்று ஹதீஸில் எச்சரிக்கை வருகிறது. பார்வையைத் தாழ்த்தினால் என்ன பலன்? உள்ளம் சுத்தமாகும், சிந்தனை தூய்மையாகும், வணக்கத்தில் இன்பம் வரும், தொழுகையில் கவனம் வரும், ஆயுளில் பரக்கத் வரும். இப்போது பெண்களின் அலங்காரம் பற்றி சிந்திப்போம். அல்லாஹ் தெளிவாகச் சொல்கிறான், பெண்கள் தங்கள் அழகை வெளிப்படுத்தக்கூடாது. சிலருக்கு மட்டும் அனுமதி உண்டு. கணவன், தந்தை, மாமனார், மகன், சகோதரர் போன்ற மஹ்ரம் உறவுகள். இதைத் தவிர மற்றவர்களிடம் முழு மறைவு அவசியம். ஆடை எப்படி இருக்க வேண்டும்? முழு உடலை மறைக்க வேண்டும். அலங்காரம் இல்லாமல் இருக்க வேண்டும். மெல்லியதாக இருக்கக்கூடாது. உடல் வடிவத்தைக் காட்டக்கூடாது. நறுமணம் பூசி வெளியே வரக்கூடாது. ஆண்களின் ஆடையைப் போல இருக்கக்கூடாது. உருவம் கொண்ட படங்கள் இருக்கக்கூடாது. இவை எல்லாம் கட்டுப்பாடுகள் போல தோன்றலாம். ஆனால் உண்மையில் இவை பாதுகாப்பு. கண்ணியத்தை காக்கும் கவசம். சிறுமிகள் பற்றியும் நாம் கவனமாக இருக்க வேண்டும். அவர்கள் சிறியவர்கள் என்றாலும் ஒழுக்கம் சிறு வயதிலிருந்தே கற்பிக்கப்பட வேண்டும். ஆண் குழந்தைகளுக்கும் சட்டம் உண்டு. தங்கம் அணியக்கூடாது. 10 வயது ஆன பிள்ளைகளை தனித்தனி படுக்கையில் படுக்க வைக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். ஏன் இத்தனை கவனம்? ஏனென்றால் ஒழுக்கம் உடைந்தால் சமூகம் உடையும், குடும்பம் உடையும், இதயம் கெடும். அன்பு சகோதரர்களே, இந்த உலகம் நம்மை சோதிக்கிறது. காட்சி, குரல், கவர்ச்சி எல்லாம் நம்மை இழுக்கிறது. ஆனால் நாம் அல்லாஹ்வை நினைத்தால் நம்மால் கட்டுப்படுத்த முடியும். அல்லாஹ்வே, நம்முடைய பார்வையை தூய்மைப்படுத்துவாயாக.
நம்முடைய இதயத்தை சுத்தமாக்குவாயாக. நம்முடைய குடும்பங்களை பாதுகாப்பாயாக. அன்புகளே, இந்த உரை உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இதை மற்றவர்களுக்கும் பகிருங்கள். உங்கள் குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் சொல்லுங்கள். நமது சேனலை பதிவு செய்து விருப்பம் தெரிவித்து பகிர்ந்து ஆதரிக்க மறந்து விடாதீர்கள். அல்லாஹ் நம்மை ஒழுக்கம் பேணும் சமூகமாக ஆக்குவானாக.